ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து இந்த இடத்த நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ரவுண்டாக ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஓட்டுவோம் ரவுண்ட் சர்க்கிளில். இப்போ ஓப்பன் டைப்பில், அதாவது நேர் தையல் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த தையலுக்கான கையை நம்ம எப்படி தைக்கிறோன்றதை பார்க்கலாம். அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் மாறி போயிடுச்சுனாலும் அளவு மாறுதுன்னு சொன்னாங்க. அந்த அளவு மாறாமல் நம்ம எப்படி தைக்கலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் தைச்சி வச்சுருக்கிற கையை இப்போது ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு கரெக்டாக இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த முனை இருக்கு இல்லையா, இந்த முனையில் லைட்டாக இப்படி நறுக்கி விட்டுருங்க. நறுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வி மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இதை பார்த்தீங்களா, இப்போ கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி கிடைக்கும். இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஷோல்டர், இந்த ஷோல்டரில் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு வரணும். புதுசாக தையல் பழகிறவங்களுக்கு தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி எடுத்துகிட்டு வாங்க. இது வளையும் போது உங்கள் கையும் வளைஞ்சு துணியும் வளைச்சி எடுத்துகிட்டு வரணும், சரிங்களா? இப்படி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. இப்போது இந்த இடத்துல எடுத்துகிட்டு இதில் நம்ம ஓட்ட ஆரம்பிக்க போகிறோம். இப்போ முடிச்சுட்டு இப்போ பாருங்க, இப்போ அந்த கைப்பகுதி கரெக்டாக வந்திருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து இப்படி வச்சு நேர் தையல் ஓட்டும் போது இந்த ரெண்டு இடமும் கரெக்டாக வரும். நம்ம ஓட்டும் போது பார்க்கலாம், சரிங்களா? இப்போ நீங்கள் கையை தைச்சிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷோல்டர் பகுதியில் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இது எந்த பக்கம் அடைஞ்சிருக்கோ அதே பக்கம் வச்சு லைட்டாக, ஏன்னா இப்போ எம்மிங் பண்ணுறதில்ல, நம்மலாம் அப்படியே உள்ளே மடிச்சு தைக்கிறோம் இல்லையா, அதனால். இப்போ பாருங்கள், கை வந்து கரெக்டாக வந்துடுச்சா?